அதுக்கப்புறம் அந்த கூட்டாஞ்சோறுன்னு சொல்லுவாங்கல்ல, சின்ன பசங்க விளையாடுவாங்க. அந்த சின்னதா ஒரு பானை மாதிரி ஒரு வடிவத்துல ஒன்று எடுத்துக்கோங்க. சில்லற காசு உங்க வீட்டுல இருக்கிற உங்க வீட்டுல 5 உறுப்பினர் இருந்தா 5 பேருக்கு காசு வாங்கிக்கோங்க. 10 பேர் இருந்தா 10 பேருக்கு காசு வாங்கி 2 பேர் காசு போடுங்க. கிழக்கு பக்கம் மூடக்கூடாது, ஓப்பன்ல தான் இருக்கணும். இன்னொருத்தர் வீட்டுக்கு வரவங்க கண்டு அதை தெரியக்கூடாது. கிழக்கு பக்கம் வைக்கணும், மறைகவாய் வைக்கணும், வாயை மூடாம திறந்து வைக்கணும். இதை கம்பல்சரி உங்க வீட்டுல வைங்க. மெல்ல மெல்ல உங்க வீட்டுல சுபிட்சமான மங்களகரமான விஷயங்கள் முதல்ல வர ஆரம்பிக்கும். லட்சுமி கடாட்சம்ன்றது மெல்ல மெல்ல வர ஆரம்பிக்கும். அவ்வளோ சக்தி அந்த மண் சட்டிக்கு உண்டு, அந்த சில்லறை காசுக்கு உண்டு. இது எல்லாமே அனுபவத்துக்கு ஏற்படக்கூடிய உண்மையான நிகழ்வுகள். அவசியம் நம்ம மக்கள் அதை பயன்படுத்துங்க. சில்லறை காசு 1 ரூபா 2 ரூபா 5 ரூபா எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்ல, சில்லறை காசு முழுசா போட்டு வைங்க, ஓப்பன்ல வைங்க. வீட்டுக்கு வரக்கூடிய நபர்களுடைய பார்வை இது படாத அளவுக்கு வச்சீங்கன்னா உண்மையிலே தன ஆக்ரோஷம், பண ஆக்ரோஷம் விஷயம் கண்டிப்பாக செயல்பாட்டுக்கு வந்துடும். ஒரு 3 மாசத்துல ரிசல்ட்டை பார்க்கலாம். அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு அது ஒரு ஈர்ப்பு தன்மை கொடுக்குமான்னா நிச்சயமாக கொடுக்கும்.